ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஏழுமலை. ஏழுமலை. வால்முனி, செம்முனி, ஜடாமணி, கருமணி, மாயமணி, மகாமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நாடமணி, அருள்வாக்கல்ல முனிச்சு அருள்வாக்கல் அருள்வாக்கு சொல்றேன் கேளுங்க. ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவுள்ள ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல 5 பேர், உங்களுக்கு 3 குழந்தை ஜாதகம், 2 கருவுன்னு 1 கருவுன்னு. எத்தனை குழந்தை மொத்தம்? 3 பேர். 2 பொண்ணு 1 பையனா? உண்மை. 2 பொண்ணு 1 பையன். இருந்தாலும் ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசு வேலை செய்வாங்க, பர்மனன்ட் ஆயிட்டு. ஆயிஷா, உங்க ஜாதக ரீதியா நீங்க இளமையா இருக்க சொல்ல, அதாவது வந்து உங்களை வச்சு எல்லாமே பயன்படுத்தினாங்க, பிள்ளைங்க சரி, அக்கம் பக்கம் சரி, சொந்த பந்தம் சரி. நீங்க இளமையா இருக்க சொல்ல உங்க ஆதரவும் உங்க இதுவும் தேவைப்பட்டது எல்லாருக்குமே. ஆமா, உண்மை. அதாவது வந்து போனா நீங்க நல்ல நிலைமை இருக்கு சொல்லுவோம், கையில பணப்புழக்க சொல்லுவோம், நல்ல பதவி புகழ் இருக்கு சொல்லுவோம். அதாவது வந்து போனா இளமையா இருக்கும் பொழுதும் எல்லாமே உங்களை வச்சு பயன்படுத்தினாங்க. ஐயா, நீங்க தான் அப்படின்னாங்க, உங்களை தவிர நீ யாரும் இல்லைனாங்க. ஐயா, உங்ககிட்ட பணம் வாங்குற வரலும், உங்ககிட்ட பணம் வாங்குற வரலும், உங்ககிட்ட ஆதாயம் அடைகிற வரலும் எல்லாமே உங்களை மாதிரி தங்கமான குணம் யாருமே இல்லைன்னாங்க. அதாவது இளமை இருக்க வரலும், உங்ககிட்ட அன்பு இருக்க வரலும், வயது இருக்க வரலும், அதாவது வந்து போனா எல்லாம் உங்களை வச்சு பயன்படுத்தினாங்க. உங்க பசங்களும் அதே மாதிரி பயன்படுத்தினாங்க. அப்பா 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 நீதான்பா உயிர், நீதான்பா அன்பு, அப்பா உன்னை விட்டு போக மாட்டேன்பா அப்படின்னாங்க. எல்லா சொந்தமும் அதே மாதிரிதான். அதே இடத்துல சொத்து பிரச்சனையும் ஒரு இருக்குது, அதுவும் அனுபவிக்கும் இல்ல சில பிரச்சனை எல்லாம். மருமகள் வந்து ஒரு மருமகள் பிரச்சனை பிரிவினை ஆயிடுவாங்க. உங்க மருமகள் உங்க பையனை விட்டு விலகிட்டு இருக்காங்க, மருமகள் ஒன்னா சேரணும். ஐயா, மருமகள் ஒன்னா சேரணும் இல்லையா? அதாவது முக்கியம், நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். மருமகள் ஒன்னா சேரணும், கையில பணம் வரணும், சொத்து பிரச்சனை தீரணும். அதாவது கண்டிஷ்ட ஓவராகுது, எதிரிகள் தொல்லை அதிகமாகுது. எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வரலாம் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க முன்னுக்கு வந்தா எதிரிகள் தூளா போயிடுவாங்க. ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு, நல்ல அதிர்ஷ்டமான நிலைக்கு வர வரலாம் அவன் எதிரிகள் தொல்லை இருக்குதான் செய்யும். ஒரு நல்ல நிலைக்கு வந்தவொடனே எதிரிகள் காணாம போயிடுவாங்க. அப்ப எதிரிகள் பார்த்து பயப்படக்கூடாது. எதிரிகள் நம்ம வசதி தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடுவாங்க, அஞ்சு ஓடுவாங்க. எல்லாம் பணம் துட்டு மணி தான். இதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு வந்து குறையுது. ஒரு காலத்துல இந்த வாய்ப்பு இப்ப இல்ல. இப்ப சிறு கடனுங்குது, சிறு கடன் வட்டி கட்ட முடியல, நகை நட்டு போட்ட முடியல. இந்த நிலைமெல்லாம் மாறணும். கண்டிப்பா மகனும் மருமகளும் ஒன்னா சேராம நான் பண்ணி தரேன். என்கிட்ட முடியாத விஷயமே கிடையாது. எப்படிப்பட்ட தோஷமா நிவர்த்தி பண்ணி தருவேன். அது எந்த தீய சக்தியாலும் விலகி தருவேன். யார் எந்த கெடுதல் செய்தாலும் விலகி தருவேன். தைரியமா இருங்க. உங்க மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி நீங்க எடுக்கின்ற காலம் வெற்றி பெற வைக்கிறேன். கையில பணப்பழக்கம் வர மாதிரி, தொழில வெற்றி பெற மாதிரி. அதாவது யாராவது உங்களை இலக்காரமா கேவலமா பார்த்தவங்க வாழ்ந்து கட்ட மாதிரி பண்ணிட்டா போதுமா? காலத்தை நேரத்தை வீணா கழிக்காதீங்க. இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு பிரச்சனை இதுவரையும் தெரியல. இன்னைக்கு முன்னுக்கு வந்தா நாளைக்கு முன்னுக்கு வர முடியல. இன்னைக்கு மருமகளமா உன் மகனும் மருமகளும் ஒன்னா சேருன்னு பார்த்து இதுவரை சேர முடியல. நீங்களே பார்க்காத ஜோசியரை செய்த பரியே கிடையாது. கட்சியில எல்லாரையும் பார்த்துட்டு தோத்துட்டீங்க. கட்சியில என்கிட்ட பேசுறீங்க. கண்டிப்பா தைரியமா இருக்கு. இந்த காரியத்தை வெற்றி பெற வைக்கிற போதுமா? எப்படிப்பட்ட பிரிவினாத ஒன்று சேர்த்துருவேன். அதாவது நான் நடராஜ பத்தி பாடலை படி சித்தவழி பரப்பி ஜோசினார். சிவமகா மந்திரம், நவகிரக மந்திரம், மலையாள மாந்திரி போதி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆடும் போன்ற மந்திர ஜோதி நூல்களை இயற்றிய சித்தவழி பரப்பி ஜோசினார். நடராஜ பத்தி பாடலை படி சித்தவழி பரப்பி ஜோசினார். தைரியமா இருங்க. 3000 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் அண்ணாசு குமாரசுவாமி ஜோசினார். நீங்க எங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? ஆமா, ஆரணி கூட எஸ்வி நகரத்துல ஒரு கும்பாஷம் பண்ணிக்க, இரும்பேடுல ஒரு கும்பாஷம் பண்ணிக்க, அப்புறம் வந்து செம்மேடு சிவன் கோயில ஒரு திருப்பணி பண்ணிருக்கேன். ஜம்பை சிவன் 100 கால் மண்டபத்தை சரி பண்ணி கொடுத்திருக்கேன். 100 கால் மண்டபத்தை அமைச்சு கொடுத்திருக்கேன். அப்புறம் மங்கள சிவன் கோயில் நவகிரகம் கொடுத்திருக்கேன், கும்பாஷம் பண்ணிக்க. சத்தியமங்கலத்துல பல கோயில் கும்பாஷம் பண்ணிக்க, சத்தியமங்கலத்துல. அப்புறம் கிரிவல பாதை அபாய மண்டபம் அந்த மண்டபத்தை கட்டியிருக்கேன்.
கிரிவல பாறை கோபுரத்தில் விநாயகர் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது சொல்லினே போலாம். 3500 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைக்கு தந்த அனசு கும்பாஷம் பண்ணிக்க. கண்டிப்பா நான் பண்ணி தரேன், தைரியம் பாருங்க. நன்றி, வணக்கம். 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமன அவதாரா வராக அவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூனா கமலக்கண்ணா. நான் வால்முனி செம்முனி திராமணி கருமணி மாயமணி மகாமதுமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி அருள்வாக்கள் சொல்கிறேன். நல்லா கேட்டுக்குப்பா. அதாவது இது போனால் தெய்வ அருள்வாக்கள் சொல்கிறேன். அங்காளம்மா செல்லாத்த நல்லாத்த மாரியத்தா சப்தகினி சப்தமாதா கருபுசா மதுரவீர் அருள்வாக்கள் சொல்கிறேன். கேட்டுக்கோ ஐயா. நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம். குடும்பத்தில் நான் உனக்கு 5 குழந்தை இருந்தாலும் 4 குழந்தை நிற்கும். 2 பொண்ணு 2 பையன் நிற்கிது. நிற்குதா? 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 மகனும் வண்டி வாகனம் ஓட்டுறான். அந்த இரும்பு சம தொழில் செய்யறாங்க. ஒரு பையன் சின்ன பையன் குடிக்காத ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் உங்களை அடிக்க வரான். அடிக்க அடிச்சுப்பான். பெத்தவனை பித்து பிள்ளைமன கல். பிள்ளைகளை இப்படிலாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ துன்பப்பட்டு துயரம்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரவில்லை பிள்ளைங்களை வளர்த்தேன். அதாவது உன்னை நீ ஆட்சி எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. நான் புள்ள தான் புள்ள தான் புள்ள என்னை புள்ள காப்பாற்றுப்பான். என் பிள்ளை காப்பாற்றுவான். என் பிள்ளை எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன வருவான். என் பிள்ளை எனக்கு எப்பயும் உதவியாக இருப்பான். நம்ம இப்போ கஷ்டப்பட்டு சொத்து பதிலாக சேர்த்து வச்சுக்கிறோமே, நம்ம பிள்ளை நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு படிக்க வச்சிங்க. ஆக மொத்தத்தில் அவனுக்குன்னு ஒரு நிலைமை வந்தோடனே, அதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு பையன் வந்தோடனே, அவன் சம்பாதிக்கிற நிலைமை வந்தோடனே உன்னை உதாசீனப்படுத்திட்டான். இந்த உலகமே அப்படிதான். பணம் இருக்கும்போதும் பதவி இருக்கும்போதும், அதாவது நல்ல நிலைமை இருக்கும்போதும் இளமை இருக்கும்போதும் தன்னை மதிக்க இந்த உலகம். அதாவது இளமை இருக்கும்போதும் வசதி இருக்கும்போதும் பதவி இருக்கும்போதும் புகழ் இருக்கும்போதும் இந்த உலகம் மதிக்கும். பிள்ளைங்களும் மதிப்பாங்க. உங்கள்கிட்ட பதவி எழுந்துட்ட, பணம் எழுந்துட்ட, பொருள் எழுந்துட்ட, இளமை எழுந்துட்டேன்னா இந்த உலகம் மதிக்காது. என்னதான் இந்த நேர்மையா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் பணம் தான். பணம் துட்டு மணி இது இருந்தால் தான் உலகம் மதிக்கும். எல்லாரும் சொந்த பத்தெல்லாம் எல்லாருக்கும் உதவி பண்ணீங்க. எல்லாரும் உன்னை வச்சு பயன்படுத்தினாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்தீங்க. ஆனா அந்த உலகம் ஒரு வயசான உடனே உன்னை மதிக்கல, ஒதுக்கிட்டாங்க. பெத்த பிள்ளைங்களும் ஒதுக்கிட்டாங்க. கேட்டா என்ன நல்லது கேட்டா அடிக்க வரான். சின்ன பையனை அடிக்க வச்சுட்டா உன்னை. அதாவது இதுதான் ஜோசியம் பார்க்கணும். நிறைய பேர் 199 பேர் என்ன செய்யறாங்கன்னா, தான் புள்ள தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம பிள்ளைங்க மேல நம்பிக்கையும் பொண்ணுங்க மேல நம்பிக்கை வச்சிடறாங்க. பிள்ளைங்க மேலேயும் பொண்ணு மேலேயும். ஆனா அந்த நம்பிக்கை 199% தூள் தூளா போயிடுது. இப்ப வருத்தப்படுறீங்க, ஐயோ என் பிள்ளை என்னை விட்டானே, என் பொண்ணு என்னை விட்டுச்சு, நான் எப்படிலாம் பாடுபட்டு வளர்த்தனேன், எப்படிலாம் குழந்தைங்க கஷ்டப்பட்டு வளர்த்தனேன், இந்த நிலைமை ஒரு நச்சு கூட பார்க்கலையே அப்படி வருத்தப்படுறீங்க. அதுதான் எங்க ஜோசியரை பார்க்கணும். வரக்கூடிய பிரச்சனைகள் நீ எப்படி வாழணும், உங்க எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கணும், தனக்குன்னு ஒரு சொத்து பத்து வச்சுக்கணும், தனக்குன்னு ஒரு எப்போ புகழோடு திகழணும், எப்போ பணப்போடுதோ திகழணும். அந்த திகழச்சுக்கு தான் ஜோதிடமே. அதாவது கடந்தெல்லாம் விட்டுருங்க, கடந்து போனதான் விட்டுருங்க. இனி வயசா இன்னும் உங்களால அதாவது நல்லா நீங்க சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு பிள்ளைங்க உருவாக்குனீங்க. ஆனா நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யுதுன்னா, இனிமேல் எப்பறம் சம்பாதிக்க முடியும், நம்ம வயசாகி போச்சு, எல்லாம் பணத்தை எழுந்துட்டோமே, இனிமேல் நம்ம புகழ் எழுந்துட்டோமே, இப்ப எப்பரா மீண்டும் புகழ் அடைய முடியும், இப்ப எப்பரா மீண்டும் செல்வாக்கு அடைய முடியும், இப்ப எப்பரா மீண்டும் நிலவரத்தை பெற முடியும், எப்பரா வீடு வாசல் அமைக்க முடியும். நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை வருத்தப்படுறாங்க. நீ வருத்தப்படாதீங்க. மீண்டும் அந்த நல்ல நிலைமையை நான் உருவாக்கி தரேன். மீண்டும் பதவி புகழோட உருவாக்கி தரேன். மீண்டும் செல்வாக்கு நிலை உருவாக்கி தரேன். அதாவது யாராவது உங்களை கேவலமா பார்த்தாங்களோ, யாராவது உங்களை மதிக்கலையோ, அவங்க எதில் நீ வாழ்ந்து கட்டுற மாதிரி பண்ணி தரேன். நிறைய பேர் இதான் 199 பேருமே இது மாதிரி பிள்ளைங்கிட்டும் பொண்ணுகிட்டும் நண்பர்கிட்டும் பழகின பெண்ணுகிட்டும் பழகின ஆணுகிட்டும் எழுந்துடுறாங்க. நம்பிக்கை பேர்ல எழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நூதனமான முறையில் கும்பல் கிட்டும் எழுந்துடுறாங்க.
அது அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. அதனால இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் இந்த டிவி பார்க்குற நிகழ்ச்சி நண்பர்களும் இதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அந்த தீர்வை உருவாக்கி தான் ஜோதிடமே. சில மனைவி கிட்ட கூட நல்லா கவனிங்க. உங்க மனைவி கிட்ட ரொம்ப அன்பா பழகிருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு விட்டு அந்த அன்பு இல்லா போயிடும். அதே போன்று காரணம் அவன் இளமை போயிடுச்சு, வசதி போயிடுச்சு, பணப்பழக்கம் குறைஞ்சி போச்சு. கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் பணம் தான் மதிப்பாங்க, பிள்ளைங்களும் பணம் தான் மதிப்பாங்க. உண்மையா இல்லையா? நான் சொல்றதா 100 உண்மையா, 1% உண்மையா? இதான் கலியுகம். இந்த கலியுகத்துல ஒரு அதுதான் இது கலியுகம். அப்படிதான் இருக்கும். இதுல இருந்து மாற்றம் ஏற்படணும், ஜோதிடம் பார்க்கணும். உங்க வாழ்நாள் போது மகிழ்ச்சியா இருக்கணும், ஜோதிடம் பார்க்கணும். உங்க சொத்து பத்து பிரச்சனை தீரணும், ஜோதிடம் பார்க்கணும். உங்களுக்கு புத்திர தோஷம் வந்தா ஜோதிடம் பார்க்கணும். உங்க பசங்களை மதிக்கலையா, ஜோதிடம் பார்க்கணும். உங்க மனைவி மக்கள் மதிக்கலையா, ஜோதிடம் பார்க்கணும். உங்க கணவன் மதிக்கலையா, ஜோதிடம் பார்க்கணும். நல்லா அந்த கணவர், நல்லா அந்த காதல் அன்பார்ந்து திடீர்னு உங்களை விட்டு பிரிஞ்சிடறாரோ, அல்லது உங்களை ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்களோ, அதாவது உங்களை நம்பிக்கை தூக்க மாட்டாங்களோ, கவலைப்படக்கூடாது. எங்கம்மா ஜோசியம் பாருங்க, வந்து பாருங்க. உங்க பிரச்சனைக்கு 100 தீர்வு கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா வந்து பாருங்க. அதாவது 2ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு வரீங்க, நல்லா ஹோட்டலுக்கு. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு எடுத்து போதுமா? நன்றி, வணக்கம். 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, பலராமா, பரசுராமா, வாமனவதாரா, வராகவதாரா, மச்சவதாரா, கூர்மவதாரா, கல்கியவதாரா, அச்சுதானந்தா, கேசவா, மாதவா, யாதவா, மதுசூதனா, கமலக்கண்ணா. நான் வால்முனி, செம்முனி, தினாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, நாடகம் பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கமுள்ள ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்தில் 5 பேர், உனக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தை யோகம். எத்தனை குழந்தைக்குது? ஒன்று 2 பசங்குது. ஒரு பொண்ணுக்கு காதல் வந்தது. காதல் நீங்களே பார்த்து திருமணம் வச்சிட்டீங்க, பண்ணி வச்சிட்டீங்க. பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு பையன் ஆண் வாரிசு இல்லை. நீங்க காதல் பண்ண ஒண்ணு போட ஒன்று அட்டு மனைவி வருது, கட்டுப்படுத்த முடியல. ஆமா, அதே இடத்துல காமம் வர வந்து செக்ஸ் குறைஞ்சி போச்சு உனக்கு. முன்னெல்லாம் காமன்னு இருந்த, இப்ப காமே வரது இல்லை. இப்போ காமம் வந்தாலும் அந்த உனக்கு ஆன்மத்தன்மை குறைஞ்சி போச்சு. நான் சொல்றத உண்மையப்பா. இப்ப ஜாதகத்துல போனா இப்ப நிம்மதி இல்லாம இருக்க, சொத்து பத்து ஒரு பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு, பங்கு மாலி பிரச்சனை இருக்கும். சொத்து பத்து அனுபவிக்க முடியல. நீங்க வியோ வழக்கு வச்ச எல்லாம் பண்ண கட்சியில அதுவும் தடைப்பட்டு நிக்குது. மேற்கொண்டு உனக்கு தீர்வு கிடைக்கல சொத்துல. என்கிட்ட சொத்து பத்து பிரச்சனைக்கு தான் 100 தீர்வு கிடைக்கும். நான் உயிரோட சொல்லி சொத்து பத்தி நான் அனுபவிக்கணும், பிள்ளைங்க அனுபவிக்கணும். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போயினே இருக்குது. வம்பு வழக்கு பிரச்சனை வந்துனே இருக்குது, பங்கு மாலி பிரச்சனை வருது. சொத்து அனுபவிக்க கூட பண்றாங்க. அந்த சொத்து அனுபவிக்கணும், அதான கேள்வி. நீ சொல்லாம நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆக மொத்தத்துல நிறைய பேருக்கு போனா அந்த சொத்து பிரச்சனை தான் அதிகமா இருக்குது. சொத்து விற்க முடியல, பங்கு மாலி பிரச்சனை, அண்ணன் தம்பி சொத்து கொடுக்க மாட்டான், அது அக்கா தங்கச்சிங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டான், அண்ணன் தம்பி கூட வந்தவங்க. அதாவது அப்பா அம்மாவும் சொத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அனுபவிக்க வேண்டிய வயசுலேயே பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது போனா சொத்து பத்தால ஆக்கிரமிப்பு, சொத்து ஆக்கிரமிப்பு, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு போனா நான் தீர்வு கண்டிருக்கேன். என்கிட்ட சொத்து பிரச்சனை முழுக்க தீர்வு உண்டு. மந்திர தந்திர எந்திர இறை பரிகாரம் நடராஜபத்தின் பாடலில் படி சித்தவழி பரம்பு செய்தான். நான் நடராஜ சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாந்திரி போதினி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, அதாவது நவகண்டாவிடம் போன்ற ஜோதி நூல்களை இயற்றிய சித்தவழி பரம்பு செய்தான். நான் சொல்ற அழுவாக்கு அணு கூட பேசக்காது. நான் சொல்றதா உண்மையா பொய்யா? அதாவது இதுக்கெல்லாம் 100 தீர்வு எடுத்த போதுமா? காலத்தை நேரத்தை வீணா கழிக்காதீங்க. இன்னைக்கு சொத்து பிரச்சனை, நாளைக்கு சொத்து பிரச்சனை இதுவரையும் தெரியல, தீர்ந்துதா? எத்தனை வருஷமா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? 2000 எத்தனை வருஷம்? 19 வருஷம் ஆகுது.
19 வருஷம் உன்னால முயற்சி பண்ணி முடியல. 100% உடனே முக்கிய தருவேன். அதான் என் ஜோசியமே. எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை இருந்தாலும் உடனே தீர்த்தா என் ஜோசிய சிறப்பு. கண்டிப்பா நான் வந்து திருவண்ணாமலை 2ஆம் தேதி வந்து பாருங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தர போதுமா? ஓகே. நான் சொல்றதா உண்மையா பொய்யா? நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு ஓகே ஓகே. நன்றி வணக்கம். 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசியர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோளம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் MNR ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். மால்முனி, செம்முனி, ஜிடாமுனி, கருமுனி, மாயமுனி, மகாமந்திரமுனி,
வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நாடமணி பேசுறேன். ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாக்ஷோல இறக்கும் குடும்பத்தில் 10 பேர் 10 பேர் பிறந்தீங்க. ஆக மொத்தம் 8 பேர் தான் உயிரிழக்கிறீங்க. 5 ஆண் 3 பெண் இருக்காங்களா? இருக்காங்க. உங்க வாழ்க்கையை வந்து குட்டப்படம் திரும்பி வரல, நம்பிக்கை மாதிரி நம்பி மோசம் போயிட்டீங்க. இதுவரையும் பணம் கேட்டு கேட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க. அதாவது கொடுக்க சொல்ல மட்டும் அன்பு காமிச்சாங்க. ஐயா நான் கொடுத்துறேன், அது கொடுத்துறேன். நிறைய பேர் 100 பேர் அப்படித்தான் செய்யறாங்க. பணம் வாங்குற சொல்லும் அப்படியே அன்பு அப்படியே பாஷமழை பொழிவாங்க, அன்பு காட்டுவாங்க. நீ அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் அப்படி இப்படின்னுவாங்க. சொன்னாங்களா? நீ நல்ல இறக்க விடுங்க, உங்களை நன்றியை மறக்க மாட்டேங்க. நீங்க செய்த உதவி நான் சாவரில் வச்சுப்பேங்க அப்படின்னாங்க. ஆனா நிறைய பேர் நான் செய்யறேன், பணம் வாங்குறதுல வாங்கிடுவாங்க. ஒன்னு ஊரை விட்டு ஓடிடுவாங்க, ஒன்னு பணம் கொடுக்க மாட்டேன்னுவாங்க, ஒன்னு நீ என்ன அத்தாட்சி வச்சுக்கிறேன்னுவாங்க, ஒன்னு நீ உன்னால முடிஞ்ச நீ பாத்துக்கன்னுவாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான். உன்னால முடிஞ்ச நீ பாத்துக்கோ, என்னால இப்ப கொடுக்க முடியாது, என்கிட்ட எதுவும் பணம் இல்லை, என்கிட்ட எதுவும் இப்ப பணம் இல்லை, பணம் வந்தா நான் கொடுக்குறேன். என்னடா சொல்லுங்க, அப்படிதான் சொல்றாங்க. பணம் வாங்க சொல்ல எப்படி அன்பா பழகினாங்க. நீ யாராவது பணம் கொடுத்தீங்க விரோதியா மாட்டாங்க. நான் வர வைக்கதான் ஜோதிடம், அது என்கிட்ட ஜோசியம் பாக்குறீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை தீர்த்து தான் ஜோசியமே. எப்படி காதல் பிரச்சனை சரி, தொழில் பிரச்சனை சரி, சொத்து பிரச்சனை சரி, எல்லா பிரச்சனையும் தீர்வு தான் ஜோதிடமே. அதாவது எப்படிலாம் பழகினாங்க, எப்படிலாம் அன்பு காமிச்சாங்க. கட்சியில நம்பிக்கை தூக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசுல மனம் உடைஞ்சிட்டீங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டுமே வருத்தப்படுறீங்களா? வருஷ பணத்தை அனாவசியம் இழந்துட்டுமே. எப்படிலாம் எத்தனை வருஷம் வருஷமோ அந்த வருஷ பணத்தை அனாவசியம் ஒரே நாள் இழந்துட்டுமே வருத்தப்படுறீங்க இல்லையா? அதுதான் எங்களை ஜோசியரை பார்க்கணும். எங்களை ஜோசியரை பார்த்து ஆலோசனை பண்ணி எதை செய்யலாம், அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பெரிய சொல்லுவாங்க. ஒன்னு மண்ணுல போட, ஒரு பொண்ணுல போடுறான்னுவாங்க. ஒன்னு மண்ணுல போட, ஒரு பொண்ணுல போடுவாங்க. இப்போ ஒன்னு தொழில போடலாம். அதாவது தொழில போட்டா விட பணம் இருக்கும், கிடைக்கும். எங்களை ஜோசியர் ஆலோசனை கேட்டுதான் நீங்க நடக்கணும். நிறைய பேர் நடக்குது கிடையாது. இப்ப இழந்துட்டு வருத்தப்படுறீங்க, வருத்தப்படக்கூடாது. இனி ஆகிலும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்காலத்தை அமைச்சிங்கன்னா சரி, உங்க எதிர்காலம் எப்படி அமையணுமோ அந்த ஜோதிட ஆலோசனை பிறகு அமைச்சீங்கன்னா வாழ்க்கை சரியா இருக்கும். இப்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க, மன வாழ்க்கையை இழந்துட்டீங்க. காரணம் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்கள்கிட்ட வாழ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அதனால இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்கலாம் பாருங்க, அதுவும் முடியல. அதனால வாழ்நாள் முழு சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னு ஆசை இருக்குது, ஆனா அனுபவிக்க முடியல. சொத்து பத்து அனுபவிக்க முடியல, மன வாழ்க்கை அமையதான் எதுவும் அனுபவிக்க முடியல, குழந்தைய பெற்றுக்க முடியல. அதுதான் எங்க ஜோசியரை பார்க்கணும். எப்படிப்பட்ட திருமண தடை பிரச்சனை சரி, எப்படிப்பட்ட டைவர்ஸ் பிரச்சனை சரி, எப்படிப்பட்ட பிரிவினை பிரச்சனை சரி, அந்த பிரிவினையை ஒன்று சேர்க்க தான் என்னுடைய ஜோதிட சிறப்பு. நான் நடராஜபத்தின் பாடலில் பாடி சித்தவழி பரம ஜோசினான். சிவமகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மந்திர போதினி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்டாடும் போன்ற மந்திர ஜோதி நூல்களை சித்தவழி பரம ஜோசினார். அதனால தான் நான் சொல்ற ஜோசியம் படிக்க செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யும். ஐயா நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டீங்க. நீங்க எந்த ஊர்? நீங்க என்ன மாவட்டம்? கரூர். அவங்க 9ஆம் திருச்சி வருவேன். பிரதி மாதம் 9ஆம் திருச்சி ரம்யா மாவட்டம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வருவேன். வந்து பாருங்க. உங்க பிரச்சனைக்கு தீர்வு கட்டி நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி சொல்லிட்டு காலத்து நேரத்தை வீணா கழிக்காதீங்க. நிறைய பேர் சொத்து பிரச்சனை, காதல் பிரச்சனை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, திருமண பிரச்சனை, இது மாதிரி நிறைய பேர் காலத்துக்கு நேரத்தை வீணா கழிச்சு பின்னாடி வருத்தப்படுறாங்க. இளமையிலே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இளமை போயிட்டு மதிப்பு மரியாதை குறைஞ்சு போயிடும். உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறதுல மதிப்பாங்க, பணம் இல்லாம மதிக்க மாட்டாங்க. அந்த பணத்தை பெறக்கூடிய வழி செய்தா ஜோதிடமே. வாழ வேண்டிய வயசுலயே வாழ்ந்துடணும். படிக்க வேண்டிய வயசுல இளமையில் கல்வி கத்துக்கணும். மன வாழ்க்கை வேண்டிய வயசுல மன வாழ்க்கை அமைச்சுக்கணும். குழந்தை பாக்கி பெற வேண்டிய வயசுல குழந்தை பாக்கி பெற்றுக்கணும்.
ஆமா. வீடு வாசல் அமைய வேண்டிய வயசுல வீடு வாசல் அமைச்சுக்கணும். ம், அது அமைய வைக்கத்தான் ஜோதிடமே. ம், ம். என்ன ஒரு முறை சந்திங்க, என்ன டிவியில பாத்தீங்களா? பாத்துங்க. நான் சொல்றதா உண்மையா பொய்யா? நிஜம்தாங்க. அதாவது என்னடா எதுக்கு யார் பார்த்தாலும் ஆமா ஆமான்றாங்க. இவர் என்ன ஜோடிச்சு பேசுறாரோ? இவர் ஏதோ ஜோடிச்சு ஏதோ பேசுற பொழுது ம். நீ கூட அப்பதான் நினைச்சீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லங்க. நான் நீ யாருன்னு சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையா இல்லையா? ஆமாமா. என்ன ஒரு முறை சந்திங்க, உங்க அனைத்து பிரச்சனையும் தீர்வு கண்டுற போதுமா? சரிங்க. நன்றி, வணக்கம். 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கி அவதாரா நரசிம்மவதாரா அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா பாண்டுரங்கா பண்டைநாத ஆதிமூல ஆதிகேஸ்வா தத்புருஷாய் வித்மகே கருடராஜ தீமகி வினத கசிப புத்திராய நாராயண பக்தாய சிரஞ்சீவி தன்னோ கருட பிரஜோதயார். ஐயா, நான் வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதி, இலக்கண ஜாதகம், உங்க குடும்பத்துல 7 பேர் கூட பிறந்தவங்க இல்லையா? ஆமாயா. நான் சொன்னதா கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கியா? 5 ஆணு 2 பெண்ணு. ஆமாயா. சொல்லுங்க. ஆமாயா. 2 பேர் கூட பிறந்தவங்க செத்துட்டுப்பாங்க. ஆமாயா. 3 ஆண் இருக்கீங்க. ஆமாயா. 2 பெண்ணுக்கும் மன வாழ்க்கை அமையல. அமைஞ்ச வாழ்க்கையும் கணவன் இறந்துட்டு பாரு. ஆமாயா. உண்மையா. இது பித்ரு தோஷம், முன்னோர் சாப்பிடணும். யாரும் சொல்லி யாரும் சொன்னாங்க. ஒன்னும் பரிகாரம் செஞ்சு கேட்கலையா? யாரும் பரிகாரம் பண்ணி கேட்கல. ஆமாயா. இது பித்ரு தோஷம், முன்னோர் சாப்பிட்டு வந்து அப்படித்தான் இருக்கும். ஆமாயா. சொல்லுயா. யாருக்குமே வாழ்க்கை சரியா இல்ல. ஆமாயா. உங்களுக்கும் குழந்தை பாங்க இல்ல. இல்லையா. உங்களுக்கும் மன வாழ்க்கை அமையல. ஆமாயா. பாக்குற பொருள்லாம் கட் ஆயிடுச்சு. ஆமாயா. உங்களுக்கு ஒரு உடல் பாதிப்பு இருக்கும், ஒரு ஃபிட்ஸ் மாதிரி நோய் வரும். ஆமாயா. ஆமா. உண்மையா. அதாவது நீ யாருன்னு சொல்லாம சொல்லலாம். உண்மையா பொய்யா? உண்மையா. 100% உண்மையா. ஆக மொத்தல உங்களுக்கு சரியான வேலைக்கு போக முடியல. ஆமாயா. குடிக்க அடிமையாயிட்டீங்க. ஆமாயா. ஆமாயா. தப்பு தெரிஞ்சு திருத்த முடியல உங்களை. ஆமாயா. இப்ப சொத்து பத்து வந்து அதுலயும் பிரச்சனை இருக்குது. ஆமாயா. ஆமாயா. உண்மையா. அக்கம் பக்கம் பிரச்சனை பண்றாங்க. ஆமாயா. உன் சொத்தை அனுபவிக்க விடாம பண்றாங்க. ஆமாயா. அதால மனநிலை எல்லாம் போயிடுது. ஆமாயா. நான் சொல்றதா உண்மையா பொய்யாப்பா? உண்மையா. 100% உண்மையா. இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், இது வரலும் தெரியல. ஆமா. உண்மை தெரிய மாட்டாங்க. அதான் பாரம்பரியமா உங்களுக்கு மரணம் ஏற்பட்டுன்னே வருது குடும்பத்துல. ஆமாயா. யாருன்னா செத்துனே, உங்க அப்பா கூட போது அதே மாதிரி போயிட்டாங்க, உங்க அம்மா கூட போது போயிட்டாங்க. இந்த பரம்பரையா யாருன்னா செத்துனே வராங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க தான் இருக்கோம். இப்ப அனாத மாதிரி இருக்கிறீங்க. ஆமாயா. ஒரு காலத்துல ஜமீன் மாதிரி நல்லா வாழ்ந்தீங்க. ஆமாயா. 100 ஏக்கர் நிலம் இருக்கும் உங்களுக்கு. ஆமாயா. எல்லா நிலமும் போயிட்டு இருக்கோம். ஆமாயா. நான் கேட்கறது மட்டும் சொல்லுப்பா. எல்லாம் போயிட்டியா? 1 ஏக்கர் தான் இருக்கும். அந்த 1 ஏக்கரோட பயிர் வைக்க முடியல. ஆமா. அது முடியலையா? செய்ய முடியலையா? கூலிக்கு வேலைக்கு போறீங்க. அதாவது 100 நாள் வேலை மாதிரி வேலைக்கு போறாங்க கூட பண்ணுவாங்க. ஆமாங்க. வேலைக்கு போறாங்க. எப்ப சொல்லுப்பா. அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப 4 நாள் 5 1 வாரமா போயிட்டு இருக்காங்க. அதாவது கோபுரத்துல இருந்து குப்பம் போயிட்டு வேண்டிய மாதிரி விழுந்துட்டீங்க. ஆமா. குப்பையில கணக்க யாரும் தெரிஞ்சு விட பார்க்க மாட்டாங்க. காரணம் கிருஷ்ணா இருந்து காரணம் எங்க அம்மா ஜோசியில பாத்துக்கணும். சரியா. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, உங்க அறிக்கொண்டே முன்னுக்குற முச்சு வாழ்நாள் போதும் உங்க குடும்பமே நிம்மதி இல்லாம போயிடுச்சு. காரணத்துமா பணம், துட்டு, மணி. ஒன்னு சொத்து பத்து இருக்கணும், ஒன்னு பதவி இருக்கணும், ஒன்னு போடு இருக்கணும், ஒன்னு வசதி பணப்புழக்கம் இருக்கணும், எதுவுமே இல்ல. ஒன்னு இளமை இருக்கணும். எதுவுமே இல்லை உங்ககிட்ட. எதுவுமே இல்ல. வயோதி வந்துச்சு. ஆமாயா. சொத்து பத்து இழந்துட்டீங்க. ஆமாயா. எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆமாயா. கூட போய் துரோகம் பண்ணிட்டாங்க. ஆமாயா. ஆமா. உண்மையா. இதுல இருந்து மீளணும். ஆமா. இதுல மீண்டு வரணும். அதாவது நல்ல ஒரு ராஜா கூட நாட்டையே இழந்துடுவாரு. ஆமாயா. மீண்டும் நாட்டை பிடிச்சிடுவார். ஆமாயா. ஒரு அரசியல் கூட ஒரு ஆட்சி போயிடும். ஆமாயா. மீண்டும் ஆட்சி பிடிச்சிடுவாங்க. ஆமாயா. பிடிச்சிட்டாங்களா இல்லையா? பிடிச்சிதான். நிறைய பேருக்கு இருக்கு. மாரி தொழில் பதவி நல்லா இருப்பாங்க, திரும்பி பதவி வந்துடும். ஆமாயா. ஆமாயா. செல்வத்தை இழந்துருவாங்க, மீண்டும் செல்வம் வந்துடும். ஆமாயா. தொழில நஷ்டமாயிடும், மீண்டும் தொழில லாபம் வந்துடும். ஆமாயா. அதனால மனம் தள்ளறாதீங்க. சரியா. சரியா. ஏன்னா விதின்னு சொல்லிட்டு காலத்து நேரத்தை வீணா கழிக்காதீங்க. சரிங்கய்யா. இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், இது வரலும் தெரியல. இல்லையா? கண்டிப்பா என்ன சந்திங்க. சரியா. மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்ட போதுமா? செஞ்சு விடுங்க. நல்லா இருப்பீங்க. செஞ்சு விடுங்க. ஓகே.